அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 29:11 மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் தேவ கரத்திலே அவர் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமாக வரையப்படும் பொழுது நீங்கள் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்கள் அவருடைய கரங்களில் பயனுள்ள பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக பயன்படுத்தப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். The word of God says 2 Corinthians chapter 9 verse 10, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் என்ன செய்வாராம்? உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுதான் ஈசாக்குக்கு செய்தார். என்ன செய்தாரு? அவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்தார். ஆமென். புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுத்தார். அதோடு நின்றல, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. அப்போ whatever you sow, God is going to multiply. Hallelujah. You are not going to reap the same thing what you have sown, but you are going to reap 100 folds, 1000 folds. Amen. அதான் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கோடா கோடியா நீங்க பெருகணும். வரலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் விதைக்கிற விதையை கர்த்தர் பன்மடங்கு பெருக பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கிறீங்களா? கஷ்டத்தில் கொடுக்கிறீங்களா? தேவைகள் மத்தியில் கொடுக்கிறீங்களா? உங்களுடைய இயலாமையின் மத்தியில் கொடுக்கிறீங்களா? எத்தனையோ கடன் பிரச்சனை மத்தியில் கொடுக்கிறீங்களா? அதுதாங்க அந்த விதை. அந்த விதையை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக பன்மடங்கு ஆசீர்வதித்து கோடி கோடியா திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகளா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். That is the principle of sowing and reaping. Multiplication. Whatever you sow, you are not going to reap only those particular number of seeds, but you are going to reap it in thousands folds. Amen. In Jesus name. Amen. அதோடு மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் நம்ம விதைக்கிற விதையை எங்க விதைக்கணும்னு தெரியணும். Amen. We need to know where we are sowing the seeds. You know the parable of the sower. Amen. ஒருவன் விதைக்கிறவனாக விதைக்க புறப்படுகிறான். In Luke's Gospel chapter 8 verse 5 through 15 and Matthew's Gospel chapter 13 verse 3 onwards, you will see a lot of things. There are seeds which were fallen on the side of the roads. Amen. வழி அருகே விழுந்த 8வது அவன் 12வது வசனம் தம்பி 12. ஆமென். வழி அருகே விதைக்கப்பட்ட சில விதைகள். The parable is the seed is the word of God. Amen. 13. By the wayside are the ones who hear, then the devil comes and takes away the word out of their hearts, unless they should believe and be saved. That is what happens in many places. So you need to find the right place and the right land where you can sow your seed. I mean, 13வது வசனம் சொல்லுது, கற்பாறையின் மேல் விதைக்கப்படுகிற சில விதைகளாய் காணப்படுகின்றது. சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிக்காங்க. கொஞ்ச காலம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல விசுவாசித்து எல்லாம் செய்வாங்க. ஆனா சோதனை காலம் வரும்பொழுது பின்வாங்கி போய் விடுகிறார்கள். எனவே you have to be very careful where you are sowing your seeds also. There are other seeds fallen on the thorns. 14வது வசனம் சொல்கிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்களா? இப்பிரபஞ்சத்துடைய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் போய்விடாது. So we should not be like that. The church of God, wherever you are listening, even on YouTube or Facebook, I want to tell you, you should not be
kind of these people in this place. I mean, அது வழியருக விதைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, முள்ளுள்ள இடத்துல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? 15வது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நீங்க கனி கொடுக்க வேண்டும். உங்கள் இருதயமாகிய நல்ல பண்படுத்தப்பட்ட இருதயம். So that is, see, now I bring it to Genesis chapter 2 verse 5. So there was no man to till the ground. Now God has given you a man to till the ground. Amen. புரிஞ்சுதா? இப்போ இருதயமாகிய உங்கள் இருதயத்தில் அந்த நிலத்தில் வசனமாகிய விதையை விதைத்தால் மாத்திரம் போதாது, பண்படுத்துவதற்கு தான் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் இங்கே அடியார்களை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நானே படிச்சுக்கிடுவேன், நானே தியானிச்சுக்கிடுவேன், நானே எல்லாம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றதை விட்டுட்டு, ஆண்டோடைய பிரின்சிபல் என்ன? எல்லாமே முடியும், ஆண்டவரால் முடியும். ஆனால் பண்படுத்துவதற்கு அந்த நாளில் யார் இல்லாமல் இருந்தாங்க? மனுஷன் இல்லாமல் இருந்தான். இன்றைக்கு ஆண்டவர் தோட்டக்காரனை தோட்டத்திற்குன்னு வச்சிருக்காரு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? தோட்டத்துக்கு எஜமான் சொல்லுவாரு, இந்த கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போடலாம் அப்படி சொல்லுவாரு. ஆனால் தோட்டக்காரன் சொல்லுவான், வேண்டாம் ஆண்டவரே, ஒரு வருஷம் கொடுங்க, நான் அதை கொஞ்சம் எரு போட்டு கொத்தி எரு போட்டு களை நறுக்கி நான் எப்படியாவது கனி கொடுக்கறதுக்கு நான் கொண்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப், எனக்கு ஒரு டைம் கொடுங்கன்னா அவன் தாங்க அந்த டில்லர். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அவன் தான் பண்படுத்துகிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ நவ் ஐ வாண்ட் டு டெல் யூ, இப்போ பிரயாசப்பட்டு பலன் எடுக்கிறவன் தன்னுடைய பலனில முந்தி பங்கு அடைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் முதல் பலன் அடைய வேண்டுமா? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிற அவன் என்ன செய்யணும்? முந்தி பலன் அடையும். ஆனால் இன்னைக்கு காகங்கள் வந்து பொறுக்கிட்டு போயிடுது, குள்ள நரிகள் வந்து திருடிட்டு போயிடுது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். உங்களுடைய கனிகளை கொண்டு எங்கேயாவது கொண்டு கொடுத்துட்டு வந்துடாதீங்க. கனியை ஆண்டவருக்காக கொடுங்க, ஆண்டுடைய சபைக்காக கொடுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. அதுதாங்க உண்மையான ஒரு பலன், உங்களுடைய பலன். ஆமீன். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் முந்தி பலன் அடைகிறது மாத்திரமல்ல, நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னன்னு? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சில வேளைகளில் நம்முடைய பலன் உடனடியாக கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது பலனை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. So when you invest your time, your treasures, your talents in the right place, you need to wait so that you will receive the reward on time. Amen. The word of God says, submit yourself under the hands of the Lord so that you will be lifted on due time. Amen. நீங்கள் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். So there are times we invest and we seek the profit immediately. That is not going to work out. That is not going to give you a wrong idea that sowing is a wrong job. Amen. அதாவது நம்ம விதைத்து விட்டு உடனடியாக பலன் கிடைக்காவிட்டால் விதைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதற்காக காத்திருக்க வேண்டும். ஏன்னா முன்மாறியும் பின்மாறியும் அந்த இடத்துல வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ முன்மாறி வருகிறது, பின்மாதிரி வருகிறது. அதான் ஆண்டவருடைய ஆவியானுடைய காலம். ஆண்டவருடைய ஆவியானுடைய காலம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வகையாக இருந்தது. பின்மாறி என்பது புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறது? அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நம்ம அனுபவித்து அதன் மூலமாக நம்முடைய
காரியங்களை நம்ம செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த இடத்துல நம்முடைய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம பலனை பெற்றுக்கொள்கிறோம். 40ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் பொறுமையோடு காத்திருந்தேன். நான் விதையை விதைத்து விட்டு நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து, he turns his attention towards us and he will give you the yield on the right time in your field. Amen. உங்களுடைய வயலின் விளைச்சலை தக்க சமயத்தில் தரும்படிக்கு அவர் உங்கள் பக்கமாக அவர் சாய்கிறவராய் காணப்படுகிறார். நம்மண்டை சாய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்மண்டை அவர் நம் பக்கமாக திரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கட்டாயம் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிரின்சிபல் என்னவென்றால், நீதிமொழிகள் 12:11, நீதிமொழிகள் 28:19 2 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். You will definitely receive your yield because you have sown the seeds. You have cultivated, you have tilled, and you have worked hard on your soil. So really, and you will receive the you will be satisfied with the bread. Amen. He who tills his land will be satisfied with the bread. Amen. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்த தேவன். இது முதலாவது ஒரு உதாரணம், sowing and reaping. I mean, இன்னொன்று எடுக்கலாமா முடிப்பனா தெரியல, டைம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் தொட்டு போகலாமே. ரெண்டாவது, we need to understand God is all powerful. God is all powerful and God has all power about our life. Amen. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சகல வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நம்ம வாழ்க்கையில் முழு அதிகாரமும் இருக்குது. விசுவாசிங்க ஒரு இல்லையா சொல்லுங்க. That is the way we need to commit our life to God. We cannot run our life. We cannot manage our life. We cannot lead our life. But He can. He will do it. So we always have to believe that He is all powerful. So there are times, I was telling you, sowing may go wrong. நம்ம தவறான நிலத்தில் போய் விதையை விதைச்சிருக்கலாம், தவறான விதையை வாங்கியிருக்கலாம். தவறான விதையும் கூட, சில விதைகள் பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் விதையில் என்ன இருக்காது, உள்ள அந்த அந்த ஈரம் இருக்காது. அது செத்து போன விதையாக இருந்திருக்கும், காஞ்சி போன விதையாக இருந்திருக்கும். அது ஏன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ அதில் நம்ம ராங்காக போகிறோம். ஆனால் ஆண்டோடைய கையில் கொடுக்கும் பொழுது He makes it correct. He makes it right in our life. Amen. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இதுதான். Let us turn our Bibles to Jeremiah chapter 18. ஒரு பாட்டரை பற்றி நம்ம ஒரு குயவனை பற்றி பார்க்கிறோம். அந்த பாட்டர் he expects to make a new and a useful vessel of his own expectation. அதாவது ஒரு புதியதும் பிரயோஜனமுமான ஒரு பாத்திரத்தை தனக்கு விருப்பமானபடி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பாட்டர். ஆமென். தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அந்த குயவன் என்ன செய்கிறான், திரும்ப வேறே பாண்டமாக வணைகிறான். ஹல்லேலூயா. So now who is the vessel? You and me are the vessel. He is the potter. He is the master potter. Amen. அவர்தான் பெரிய ஒரு குயவனா இருக்கார். அப்போ he wants to shape his people. Amen. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுத்திகரிப்பு கூட்டத்தில் நான் கடைசி நாள் தான் வந்தேன், ஏன்னா உடம்பு முடியாததுனால. ஆனால் அன்றைக்கி சில சகோதர சகோதரிகள் சில முந்தி நடந்ததை சொல்லி போனாங்க. அப்போது ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது உண்மைதான், அதுதான், தட் இஸ் ட்ரூ. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. ஆனால் ஒரு களிமண் எடுக்கும்பொழுது அந்த களிமண்ணில் நிறைய கல் இருக்கலாம், துரும்பு இருக்கலாம், கண்ணாடி துகள் இருக்கலாம், அல்லது பலவிதமான தேவையில்லாத பொருட்கள் இருக்கலாம், சில ஷ்ரப்ஸ் இருக்கலாம். எல்லாத்தையுமே அவன் எடுத்து தூர போட்டு அந்த அருமையான ஒரு களிமண்ணாக அவன் முதலாவது அதை தயார்படுத்துகிறான். So there are times we may not be like the right
clay in the potter's hand, he has to remove many unwanted things from our life so that we will become a clay that can be molded like a nice useful vessel in the potter's hand. Amen. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாததெல்லாம் அவர் எடுக்க விரும்புவார். நான் சொல்லுவேன், இதெல்லாம் என்னால் எடுக்கவே முடியாது, நான் பிறந்ததுலேருந்து அப்படி தான் இருக்கிறேன், நான் இனி மாறவே மாட்டேன். பழமொழியே சொல்லுது. ஆமாம், பழமொழி என்ன சொல்லுது? பழமொழி எல்லாம் சொல்லுதில்ல. என்ன சொல்லுது? அதெல்லாம் சொல்லுதில்ல. இவங்களுக்கு பழமொழி தெரியாது இவங்களுக்கு. ஆமாம், பிறவி குணம் மாறுமானு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பழமொழி இவருக்கு சொல்லி அது சொல்லுவாங்களே, பழமொழியை சொல்லுவாங்களே, அது பிறந்த பிறகு ஒன்றும் மாறாதுன்னு சொல்லுவாங்களே அப்படிதான். அதே மாதிரி தான் நான் மாறவே மாட்டேன். நான் என்னைக்குமே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நானும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறவே மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா, people cannot be used in the hands of the master potter. God cannot use them. God wants to remove the unwanted particles, whatever God thinks in their mind, in the clay. I mean, அப்போ நிறைய நம்ம என்ன செய்கிறோம், நான் எனக்கு எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கிறது, நாங்கள் இப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களா, நம்ம ஒரு நாளும் நல்ல ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக நம்ம மாற முடியாது. அப்போ குயவனுடைய கையில் அவருடைய பார்வைக்கு சரியான கண்டபடி ஒரு பயனுள்ள பாத்திரமாக நம்ம மாற முடியாது. எப்போ நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்ம விட வேண்டும். ஸோ we have to understand. அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 10வது வசனம், அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆண்டவர் மாற மாட்டார்னு சொன்னாங்கல்ல, பாருங்க என்ன சொல்றாருன்னு. நம்ம அவருடைய சத்தத்தை கேளாமல் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தால் அவர் சொன்ன நன்மையை செய்ய மாட்டேன், மனம் மாறுவேன்னு சொல்றாரு. அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். 8வது வசனம், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறும். எப்பொழுது நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய பாதைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கும்படிக்கு, அந்த தீங்கை விட்டு திரும்பி நாம் அவருடைய வழியில் செல்லும் பொழுது, அவர் நமக்கு தீங்கை செய்யாதபடிக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை, கெட்டுப்போன அந்த வெசலை ஆண்டவர் என்கிறார் திருத்தமாய் செய்யும்படிக்கு அதை செயல்படுகிற. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அதான் 4வது வசனம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய வழிக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். 11வது வசனம் சொல்கிறது, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆமென். உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி, ஆமென். Thus says the Lord, behold, I am fashioning a disaster and devising a plan against you. Return now, everyone from his evil way, and make your ways and all your doings good. Amen. இப்போ ஆண்டவருடைய பார்வையில் எல்லாவற்றையும் நம்ம சீர்படுத்த வேண்டிய, தமிழில் அழகாக போட்டிருக்கு, சீர்படுத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அங்கே வந்து ரிட்டர்ன் யுவர் நவ் எவ்ரி ஒன் ஃப்ரம் இஸ் ஈவில் வேன்னு போட்டிருக்கு. அப்போ நம்முடைக்கு நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்த வேண்டும், நம்முடைய கிரியைகளை நாம் சீர்படுத்த வேண்டும். காரணம் என்ன? The master potter has all the power to create a vessel of his own design for his own purpose and for his own use. Amen. அப்போ அந்த குயவனுக்கு அந்த அந்த பாத்திரத்தை தனக்கு விருப்பமான திருத்தமாய் செய்யும்படிக்கு, அவன் தனக்கு விருப்பமானபடி செய்யும்படிக்கு அவன் என்ன செய்கிறான்? அதை பயன்படுத்த அவன் விரும்புகிறான். So he destroys sometimes, he remakes it sometimes. So we need to yield ourselves to God,
so that he can destroy and remake it. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி அதை புதுமையான ஒரு பாத்திரமாய் பண்ணுவதற்கு நம்ம அனுமதிக்காவிட்டால், அனுமதிக்கும் பொழுது நம்ம நல்ல பாத்திரமாயிரும். சிலவங்க ஐயோ ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு உதாரணம் இருக்குது, நம்ம இன்னைக்கு செய்ய முடியாது. ஸோ வில் see next week, but I want to tell you, so in the God has the right to do as he pleases with the clay. Amen. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அந்த குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக அவன் வணைகிறான். Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்கள் 9 ரோமன்ஸ் chapter 9 verse 20 and verse 21. ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணில் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? He has all power. So let us commit our ways to him. He will make it better. He will make it the best to be used in his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். Shall we? ஆமென். ஆமென். ஏசாயா 64 அதிகாரம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே. ஆமென். ஏசாயா 64:8 வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென். இப்பொழுதும் கர்த்தாவே. எழுந்து நிற்கலாமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அவருடைய எதிர்பார்ப்பின், I mean, that's why he said, God says, I have a plan. I know the plans I have for you. Plans and thoughts I have for you. I have plans to prosper you. So he will prosper your job. He will prosper your health. He will prosper your finance and your family. And he will give you the plans to give you peace and well-being. So God's plan is the better plan in our life. Stotram. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்
கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த வருடத்துடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். Let us commit our ways to God, because God has greater plans than our plans. God has greater thoughts than our thoughts. As the heavens are higher than the earth, the plans of God are higher than our plans. The thoughts of God are higher than our thoughts. Dear children of God, we need to commit our ways so that He will take care of every step of your way in the year 2026. இந்த 2026வது வருடத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய வழிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீ காட்டுகிற பாதையில நான் செல்ல விரும்புகிறேன். உமக்கு பிரியமான பாத்திரமாக என்னை வணங்கிடும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வழியில நான் கனி கொடுக்கிறவனாக என்னை மாற்றும். பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக என்னை மாற்றும். எஜமானுடைய கரங்களிலே நான் அவருக்கு விருப்பமான வழியில நான் பயன்படுத்தப்படுவதற்கு ஓ ரபா தீபா ரபா சந்துரி பாபா. Lord, we pray that you fill every one of your children of God with the spiritual gifts, Lord. Empower them with the power of the Holy Spirit in Jesus' name. Let them receive the gifts of the Holy Spirit right now in Jesus' name. அவர்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில, பயன்படுத்த வேண்டிய இடத்துல கர்த்தர் தகுந்த வரங்களை அவர்களுக்கு அருளி செய்தருளும். வரங்களை அவர்கள் பெற்று உமக்கென்று எழுந்து ஜுவாலிக்க, எழுந்து பிரகாசிக்க தேவனுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, தங்களுடைய செய்கைகளின்படி அல்ல, தங்களுடைய மூளையின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி கர்த்தாவே அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பா, உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலைகளாக மாற்றும் ஆண்டவரே. வரங்களால் நிரப்பும் ஆண்டவரே. ஆத்தும ஆதாய பணியாளர்களாய் மாற்றும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அநேகருக்கு பயந்து கொடுக்கிறவர்களாக, இவாஞ்சலைஸ் பண்ணுகிறவர்களாக உடைய பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வந்தது போல இருக்கக்கூடாது, போன வருஷம் இருந்தது போல இந்த வருஷம் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துல தேவனுடைய பிள்ளைகள் குயவனுடைய கையில களிமண்ணை போல தன்னை ஒப்புக் கொடுக்கும்படிக்கு, தேவன் நம்மை பயன்படுத்தும்படிக்கு, தேவன் விரும்புகிறபடி பயன்படுத்தும்படிக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி பயன்படுத்தும்படிக்கு, தேவனுடைய திட்டத்தின்படி உடைய பிள்ளைகளை நடத்தும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்க வந்தவனமாய் போக கூடாது. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகணும். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே கர்த்தாவே, வந்து இந்த இடத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில வந்து உடைய ஆராதனையில பங்கு பெற்றிருக்காங்க. தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல், தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு தங்கட்டும். பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும், அவருடைய பெற்றோர்களோடு இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருப்பீராக. ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நீரே கரம் பிடித்து நடத்தும். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற உடைய வல்லமையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.